நசரேம் மாறாதவர் பெண்ணாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே ஆனுதையும் மாண்பிதே இயேசுவின் மகன் மீதே அதினாலும் மரியனாகுமோ இனத்தின ஏதும் வேறில்லை இன ஏதும் வேறில்லை இயேசுவின் மகன் மீதே அதினாலும் மரியனாகுமோ இனத்தின ஏதும் வேறில்லை
பாருங்கள், 1 யோவான் அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு இவ்வுலக ஆசையை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அன்புன்றது வந்து பாருங்கள் எப்படிப்பட்டதுன்றதை பற்றி அவர் சொல்கிறார். இதில் 18ஆம் வசனத்தில் நம்ம வந்து கடந்த வாரமே பார்த்தோம். அன்பு பற்றி பார்க்கும்போது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்றார். அப்போ வந்து அன்புன்றதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சிலே விட்டுறக்கூடாது, அதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்தணும் என்பதை படி தான் வந்து அங்கே அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அன்பில் வந்து நடக்கிறதுனா இப்போ அன்பை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்புன்றது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி வந்து அன்புன்றது வந்து பாருங்கள், நான் கடந்த வாரமே சொன்னேன், லைக்குக்கும் லவ்வுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை பற்றி சொன்னேன். லைக் அப்படின்னா விருப்பம், லவ்ன்றது நேசம் அல்லது அன்பு அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம். இந்த லைக்கில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, லைக்குக்கும் லவ்வுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசமே என்னென்னா, லைக்குன்றது வந்து ஒரு மாதிரி பிடிக்குது, ஒரு விஷயங்களை விரும்புகிறோம், சில காரியங்களை விரும்புகிறோம். என்ன சொல்லப்போனால் லைக்குன்றது வந்து முழுக்க என்னென்னா ஒரு மனுஷிகமாக சரீர பிரகாரமாய் தோன்றுகிற ஒரு காரியமாக இருக்குது. மேலோட்டமாக நம்ம பார்த்து ஒரு மாதிரி அதை பாருங்கள் வந்து அதாவது கவரப்படுகிற விஷயம்தான் அந்த விருப்பம். அந்த விருப்பம் வந்து மனுஷர்களுக்கு மட்டும் இல்லாமல் மிருக ஜீவங்களுக்குமே இருக்குது. பாருங்கள், நாய், பூனை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்குமே கூட அந்த விருப்பம் இருக்குது. அதை கடவுள் மனுஷனுக்கும் கொடுத்துருக்கிறாரு. விருப்பம் வந்து நல்லது தான். நல்ல ஒரு சாப்பாடு விரும்புகிறோம், நல்ல ஒரு துணியை விரும்புகிறோம், நல்ல ஒரு வீடோ அல்லது மற்ற ஏதோ ஒரு சில நல்ல காரியங்களை விரும்புகிறோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதை நம்ம லவ் பண்ண முடியாது. அது ரொம்ப வித்தியாசம், அது வேறு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்னென்னா, அன்றைக்கி நான் கடந்த வாரமாக சொன்னேன் இல்லையா, வந்து அதாவது நாய், பூனை எல்லாத்தையும் நான் வந்து ஆங்கிலத்தில் பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க, ஐ லவ் மை டாக், ஐ லவ் மை கேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஐ லவ் மை ஒய்ஃப்னுலாம் சொல்கிற மாதிரி அன்றைக்கி நம்ம சொன்னோம். அப்படி வந்து ஆங்கிலத்தில் அப்படி அந்த அன்புக்கு சரியான வார்த்தைகள் நிறைய இல்லை. ஆனால் தமிழை பொறுத்தவரை அப்படி கிடையாது. தமிழ் வந்து ரொம்ப அருமையான ஒரு மொழி பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா பாருங்கள், வந்து அன்பு இருக்குது, காதல் இருக்குது, நேசம் இருக்குது, சிநேகம் இருக்குது, நிறையா தமிழ் வார்த்தைகள் ரொம்ப இருக்குது இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பன்றது என்னென்னா ஒரு மனுஷிகமான ஒரு, அதாவது ஒரு, அது எப்படி சொல்லலாம், ஒரு 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 மாமிசமான ஒரு காரியம். அதுதான் பாருங்கள் விருப்பம், விருப்பப்படுறது. இன்றைக்கி அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் அந்த லவ் ஃபெயிலியர்லாம் போகிறான்ல. அதுக்கு என்ன காரணம்னா வந்து அது வந்து லவ் இஸ் நாட் ஏ லவ். அது வந்து ஒரு இது கிடையாது, அது லவ்வே இல்லை. அது ஏதோ ஒரு விருப்பம். அதாவது சொல்லப்போனால் நம்ம ஊரில் அந்த கார் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது கார் அப்படின்னாவே ஒரு தண்ணி மாதிரி தெரியும். நான் பல முறையில் அப்படி யோசித்துருக்கிறேன். நான் தண்ணி இப்போ அந்த மழை பெஞ்சிச்சு போனேன், ஆனால் கண்டிப்பாக அது வந்து தண்ணி மாதிரி தெரியும், தவிர தண்ணி கிடையாது. அதுக்கு பேர் என்னென்னா காணல் நீர். சும்மா ஒரு மாதிரி தெரியும், ஆனால் தண்ணி கிடையாது. அது மாதிரி தான் அன்புன்றது வந்து ஏதோ சில மாமிசிகமான, அதாவது தோற்றத்தை வைத்து ஏற்படுத்துகிற விஷயம் கிடையாது. இந்த அன்பு, அந்த லவ்ன்றது இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு விருப்பம். சில நேரங்கள் அந்த விருப்பம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அது போயிடும், அது வந்து தோற்று போயிடும், அவ்வளோதான். அது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு ஓடாது வண்டி. ஒரு மாதிரி இன்றைக்கி நிறைய திருமணங்கள்லாம் அப்படி தான், அதனால் தோற்று போகுது. ஒரு மாதிரி மாமிசிகமாக பாருங்கள், அழகையும் அதையும் இதையும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மாதிரி போய் பண்ணிக்கிட்டு கடைசி கொஞ்ச நாள் வரைக்கும் போகும், அப்படியே போகும். அப்புறம் எந்த அளவுக்கு இவங்க வந்து விரும்பினாங்களோ அந்த அளவுக்கு அதை வந்து வெறுப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேர் வந்து விருப்பம். பாருங்கள், எல்லா மிருகங்களும் கூட அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் லவ்ன்றது அப்படி கிடையாது. அது கொஞ்சம் ரொம்ப ஆழமான ஒன்று. ஏன்னா ஆண்டவராக இயேசு நம்ம மீது வைத்திருக்கிறது வந்து லவ் கிடையாது, அதாவது லைக் கிடையாது. அது என்னது? அன்பு, விருப்பம், அதாவது நேசம். அந்த அன்புன்றது ரொம்ப ஆழமான ஒன்று. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அது மனுஷிகமான ஒன்று. அந்த விருப்பன்றது வந்து ஒரு மனுஷிக சரீர தோற்றம். சரீர தோற்றம் வச்சுப்பாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறது மாதிரி அதுதான் விருப்பம். ஆனால் அன்புன்றது வந்து அவங்களுடைய தோற்றத்தின் அடிப்படையில் வருகிறது அன்ற இல்லை. அது ரொம்ப இன்னும் ஆழமான ஒன்று. அவங்க எப்படி வேணால் தோற்றம் இருக்கலாம், அவங்க எவ்வளோ வேணாலும் ஒரு மாதிரி பார்க்க வெளியில் ஒரு மாதிரி மோசமாக இருக்கலாம். அதான் ஒரு முறை ஒரு பிரசங்கர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார், நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஒரு தாயார் இருந்தாங்களாம். அந்த தாய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு புண்ணு அப்படியே இந்த இந்த கண் இந்த பகுதியில்.
அப்படியே கண்ணமே ஒரு மாதிரி வெந்து போய் அப்படியே பார்க்கவே அந்த முகம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தான். இருக்கும்போது அந்த பிள்ளைங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சில நேரங்களில் பாருங்கள், பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு சில பிள்ளைகளை அனுமதிக்காது. ஏன்னா ஒரு மாதிரி நம்மலாம் ஒரு மாதிரி அப்பா அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்காங்க, அவங்களாம் பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்காங்க, கிராமத்துக்காரங்களாக இருக்காங்க, இல்லை ட்ரெஸ் எல்லாம் ஒன்று மாதிரி சரியில்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா பிள்ளைய மேக்ஸிமமாக அந்த மாதிரி பிள்ளைங்களாம் கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் அப்பா அம்மான்னு சொல்கிற கூட வெக்கப்படுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இன்றைக்கி இருக்காங்க. அப்படி ஒரு பிள்ளை வந்துச்சான். அந்த பிள்ளை வந்து தான் பாருங்கள், அந்த அம்மா வந்து அம்மான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்குமா அந்த பிள்ளை. அந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறக்கு வெக்கப்பட்டுகிட்டே இருந்திருக்குது. அப்போ ஒரு முறை அதனுடைய கல்லூரியில் பிள்ளைகள்லாம் வந்து கேட்டுச்சான், அவங்க அம்மா ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க அம்மாவை வந்து அந்த பிள்ளை காமிக்க விருப்பப்படலை. ஏன் விருப்பப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு காயம், ஒரு மாதிரி ஒரு புண்ணு, அப்படியே தழும்பு இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி அந்த முகப்பகுதி பார்க்குறதுக்கு ரொம்ப அருவப்பாக தெரியுது. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சான், இல்லை எங்கள் அம்மாலாம் வந்து அவங்க இல்லை அங்கே இருக்காங்க இங்கே இருக்கான்னு சொல்லி ஏமாத்திட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான் பாருங்கள், எப்படியாவது அவங்க வீட்டில் போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு உள்ளே வந்தால் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான் பாருங்கள், அவங்க அம்மா பார்த்தோன்னே அந்த பிள்ளை அப்படி ஷாக் ஆயிடுச்சுங்க வந்த பிள்ளைங்க. உடனே இந்த பிள்ளை சொல்லிச்சான், அது எங்கள் அம்மா இல்லை, அது எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்றிச்சான் டக்குன்னு. அந்த மாதிரி நிறைய நன்றி கெட்ட ஆட்கள்லாம் இருக்குது. பிள்ளையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும், நன்றி இல்லாத மாதிரி வளர்க்கக்கூடாது. ரொம்ப 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 வந்து நான் பாருங்கள் அவங்கள வந்து நல்லா கொண்டு போகணும். ஏன்னா பாருங்கள், நீங்கள் எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அவங்கள பக்காவாக வளர்க்கணும், அவங்கள அவ்வளோ சூப்பராக வளர்க்கணும். அதுதான் வந்து அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி அந்த அன்பு நேசம் அந்த கடவுளுடைய காரியங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வளர்க்கணும், அதான் நல்லது. ஏன்னா அப்படி வளர்க்கலைன்னா ஒரு நாள் பெற்றோர்களும் கண்ணீர் விடணும், பிள்ளைகளும் ஒரு நாள் கண்ணீர் விடணும். அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. அது வந்து ஒரு நாளும் அந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒருவளும் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாது. சரி, அந்த பிள்ளை அப்படி சொல்லிச்சான். சொன்னோன்னே பின்னால் இருந்து அம்மா வந்து அப்படியே கேட்டுட்டு அவங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு, அழுதுட்டாங்க. அழுது நின்றுருந்தாங்களாம். கடைசி அந்த பிள்ளைலாம் போன பிறகு அந்த அம்மா வந்தாங்களாம். வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களே, என்னை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னாங்களாம், என்னை கொஞ்சம் சொல்லியிருக்கலாமா அப்படின்னாங்களாம். அது உனக்கு முகம் சரியில்லையே, உன்னை எப்படி போய் சொல்கிறது, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன். கடைசி அந்த பிள்ளை சொல்லிச்சான் பாருங்க, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், நீ இவ்வளோ மோசமாக இருக்கையே, உன்னை எப்படி நான் சொல்கிறது அப்படின்ச்சான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், எதுக்கு இவ்வளோ பெரிய தழும்புன்னு உனக்கு தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்முடைய வீடு வந்து நல்ல அருமையான மாடி வீடு கிடையாது. ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கூரை வீட்டில் நானும் உடைய அப்பாவும் இருந்தோம். உங்கள் அப்பா வெளியில் வேலைக்கு போயிட்டார். திடீர்னு சொல்லி தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. எரிஞ்சதில் நீ குழந்தையாக படுத்திருந்த அந்த தொட்டியில் கிடந்த, முழுசும் தீ எரிஞ்சிருச்சு, உள்ளே போக முடியல. ஆனால் நான் உள்ளே போய் எப்படியாவது நான் வெளியில் போயிருந்தேன், எரியுதேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உன்னை காப்பாற்றுன்றதுனால நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது திடீர்னு ஒரு பெரிய மரக்கட்டை அப்படியே எரிஞ்சு அப்படியே முகத்தை அப்படியே எரிச்சிருச்சு. அப்படி எரித்த உடனே, ஆனாலும் அப்படி எரிஞ்சு போச்சே எனக்கு ஒரு பக்கம் வேதனை தான். ஆனால் நான் போய் என்ன பண்ணேன்னா, அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய உன்னை தூக்கிட்டு வெளியில் வந்தேன். அந்த நாளில் இந்த கண்ணமே இந்த முகப்பகுதியே எரிஞ்சு அப்படியே முழுசுமாக இதாகிடுச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ச்சு அந்த அம்மா. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி நீ அழகாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுக்கு நான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லிச்சான், இது வரைக்கும் உங்களுடைய அன்பை பற்றி நான் புரியாமல் இருந்துட்டேனே, என்னுடைய அழகு ரொம்ப பெருசு நான் பேசிட்டேன், ஆனால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு அழுச்சான். அன்னையிலேருந்து பாருங்கள், அந்த பிள்ளைக்கு ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டு ரொம்ப தைரியமாக சொல்லிச்சான், எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்கிறாங்க, எங்கள் அம்மா தான் வீரத்தாய். நம்ம ஊரில் வீரத்தாய் விருதெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா, வீர பெண்மணி விருது. தண்ணிக்குள்ளே பாருங்கள், ஒரு சகோதரி 11 பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு விருது கொடுத்தாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டீச்சர், அவங்க இந்த பக்கத்தில் நாகை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த வேன் வந்து உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே மூழ்கி 20 பிள்ளைங்க மூழ்கிட்டாங்க. அதில் ஒரு டீச்சர் சகோதரி மட்டும் உள்ளே இறங்கி 11 பிள்ளைகளை தூக்கி போட்டுட்டு அந்த சகோதரியும் அவருடைய அந்த மற்ற 9 பிள்ளைங்களும் அந்த தண்ணியிலே செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு இதில் வந்து ஒரு டிவியில் விருது கொடுத்தாங்க அவங்க அம்மாவுக்கு. இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு பாருங்கள், அதாவது ரசிக்கப்படாதவங்க அவங்களாம் கூட, ஆனாலும் அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை பிள்ளைங்க தானே, ஸ்கூல் பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பை காட்டுறாங்கன்னு யோசித்தேன் நான், இல்லையா? நான் சொல்கிறேன், கடவுளுடைய அன்புன்றது இதை விட ரொம்ப மேலான ஒன்று.
அவருடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். ஆனால் அவருடைய அன்புன்றது ரொம்ப ஆழமான ஒன்று. இது வந்து ஏதோ ஒரு சரீர பிரகாரம் ஒன்று அல்ல. சரீரத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாதிரி இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படி அன்புகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் போகும். அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஆனால் அன்புன்றது அது ரொம்ப இன்னும் ஆழமான ஒன்று. அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். லைக் விருப்பம் என்பது அது சரீர பிரகாரமான மாமிசத்துக்குரிய ஒன்று என்பதையும், லவ் அன்பு என்பது அது ஒரு பெரிய ஆழமான ஆவிக்குரிய ஒன்று. அது தேவனுடைய அன்பு, அப்படிப்பட்ட ஒன்று என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு வந்து செயல்பட செய்ய நம்மளை வந்து செயல்படுத்தும், நம்மளை வந்து வேலை செய்ய வைக்கும். அன்புன்றது வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க விட்டுறாது. அன்புன்றதை நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து அன்பே கிடையாது. அன்பாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அன்பாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும். உன் மேலே நான் அன்பாக இருக்கிறேன்னு வந்து என்ன பண்ணணுங்க? அன்பாக இருக்கிறத வந்து நம்ம செயல்படுத்தினா தான் நல்லது. அப்போ செயல்படுத்தலைன்னா அது வந்து அன்பே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அதைத்தான் இங்கே யோவான் சொல்கிறாரு. என்ன யோவான் சொல்கிறாருன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் வாய் பேச்சினால நான் அன்பு கூறுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ற நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கிடையாது. நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? அன்பு கூற கடவும். பாருங்கள், அன்பு கூற கடவோம். அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் செய்ய வேணும். ஏதாவது நீங்கள் அன்புன்றதை வந்து செயல்படுத்தணும். நீங்கள் வந்து அன்பு கூறுறதை வந்து வெளிப்படுத்தணும்னா செயலில் காமிக்கணும் அப்படின்றாரு. அப்போ இதை எப்படி அந்த அன்பை காமிக்கணும் அப்படின்னா 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு உலக ஆசிய உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? உலகத்தில் நிறையா ஆஸ்திகள் இருக்குது, கையில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு என்னது ஏதாவது செய்யலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு தன்னுடைய சகோதரன் இருக்கிறாரு, அண்ணனோ தம்பியோ அல்லது நம்முடைய சகோதரர்கள் யாரோ ஒருத்தர் அப்படின்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒருவேளை நம்முடைய சபைக்கு வர்ற சகோதரனாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட வச்சுங்களேன். ஏன்னா அந்த குறைச்சல் ஒன்று கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டால், சில ஆளுகளுக்கு பாருங்கள், இந்த இருதயத்தை அடைச்சி கொள்வது ரொம்ப ஈஸியான வேலையாக தெரியும். என்ன தான் பண்ணாலும் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி மரமண்டை மாதிரி, நம்ம ஊரில் மரமண்டைன்னு சொல்லுவாங்களே. நான் படிக்கும்போது எங்கள் டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க மரமண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பார்த்தா அந்த மாதிரி சிலர் நேரங்களில் இந்த இருதயமே மறத்து போகுது. அந்த மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா? பைபிளில் 4 விதமான மனசாட்சி இருக்குது. பைபிள் 4 விதமான மனசாட்சி பற்றி சொல்லியிருக்குது. ஒன்று நல் மனசாட்சி, ரெண்டாவது மாமிசமான மனசாட்சி, ஒரு மாதிரி மாமிசமானது, மூணாவது பலவீனமான மனசாட்சி, நாலாவது சூடுண்ட மனசாட்சி. இந்த 3 மனசாட்சியில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நல் மனசாட்சி எப்பயுமே கரெக்டாக நிற்கும், ஒரு மாதிரி எடுத்த முடிவில் ஸ்ட்ராங் ஆகி நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த பலவீனமான மனசாட்சிக்கு என்ன பிரச்சனைனா, எப்பயுமே நல்லது செய்யும் போது கெட்டதுன்னு யோசிக்கும், கெட்டது செய்யும் போது நல்லதுன்னு யோசிக்கும். ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது மாமிசமான மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே மேலே பார்த்துக்கிட்டே எல்லா டிசிஷனும் எடுத்துரும், கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு மனசாட்சி இருக்கு பாருங்கள், சூடுண்ட மனசாட்சி. எத்தனை தடவை ஆண்டவர் பேசினாலும் அதுக்கு ஏற்றுக்கிறாது. பாருங்கள், ஒரு சில நாளுக்கு பார்த்தீங்கன்னா சூடு போட்ட இடத்துல 2 தடவை 3 தடவை போட்டாங்கன்னு வச்சாங்க, அடுத்து என்ன ஆயிரும்? அந்த இடம் மறுத்தே போயிடும், ரத்தமே ஓடாது. கடைசி என்ன ஆயிரும்? நீங்கள் எத்தனை தடவை சூடு வச்சாலும் அது ஏறாது, அப்படி இருக்கும். அந்த மாதிரி சில நேரங்களில் பாருங்கள் சூடுண்ட மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சியில் என்னென்னா, அது என்ன சொன்னாலும் பாருங்கள் ஏற்றுக்கிறாது. அந்த மாதிரி ஒரு சில மனசாட்சி. ஆனால் நாம் எப்போதும், பவுல் சொல்கிறார், நாம் எப்போதும் நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டுமா? நல் மனசாட்சினா எதையுமே கரெக்டாக ஏற்றுக்கிட்டு அதை செய்ய தீர்மானிக்க வேண்டும். சரி, அப்படிப்பட்ட ஒரு நல் மனசாட்சி இருக்கக்கூடிய ஆள்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா, நிச்சயமாகவே தங்களுடைய இருதயத்தை அடைத்து கொள்ள மாட்டார்கள். எதையுமே நேர்த்தியாக செய்யணும் என்ற முடிவுக்கு வருகிறவர்கள் தான் பாருங்கள் இருதயத்தை அடித்து கொள்ளாமல் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும், குறிப்பாக சகோதரர்களுக்கு அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த நம்ம உலக ஆசைய உடையவர்களாக இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றதான் பாருங்கள் ஆண்டவருடைய விருப்பமாக அதை சொல்கிறார். சரி, அதை செயல்படுத்துறேன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி சொல்கிறேன்னா, அதாவது என்றைக்குமே பாருங்கள், இந்த அன்பில் வந்து நீங்கள் உபதேசத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும். வசனத்தை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் விட்டுறக்கூடாது, அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணணும். அதை வந்து எப்படி சொல்லலாம்னா, நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தும் போது தான் இந்த அன்பு வந்து கரெக்டாக வந்து என்ன செய்யுங்க, வேலை செய்யும். நம்முடைய உபதேசத்தை நடைமுறை வாழ்க்கைக்கு அதை படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கிரியினாலும் உண்மையினாலும் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் பார்த்தோம். ஒன்று தியரி, இன்னொன்று ப்ராக்டிக்கல். என்னது? ஒன்று வந்து
அதாவது வந்து வேதம் இப்படி சொல்லுது. ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை செய்வது. அப்போ ரெண்டுமே முக்கியம்தான். தியரியும் முக்கியம், ப்ராக்டிக்கலும் முக்கியம் இல்லையா? அப்போ ஒரு ரெண்டுமே நம்ம செய்யணும். வசனத்தை படிக்கிறோம், அடுத்து ரெண்டாவது செய்கிறோம். ரொம்ப முக்கியம் அது. அப்படி செய்யணுன்றதை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கேட்டபடி அதாவது வாழாதவர்கள் வந்து அவர்கள் கேட்டதை நம்பாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. கேட்டதன்படி நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். வசனத்தை கேட்குறோமா? வசனத்தை கேட்குறோன்னா கண்டிப்பாக என்ன நஷ்டம்னாலும் பரவாயில்ல. சில நேரங்களில் பாருங்கள் எல்லாமே நமக்கு லாபம் வந்துடுறதில்ல. இந்த அன்பில் வந்து எப்படி வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சில வசனங்கள் நம்ம போகலாம். ஒரு பெரிய டாபிக் இது. ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி வந்து பிரசங்கம் பண்ணுவோம். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, சீக்கிரம் போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெபம்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அவங்கள சொல்லுவாராம், ஆண்டவர் சொல்லுவாராம், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துனோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் பிசாசை வரட்டணும் எல்லாம் பண்ணோம் ஜெபம் பண்ண சோமாச்சு அதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கன்றார். அதுக்கு பிறகு அடுத்த வசனத்துக்கு வராரு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்ன சொல்றாரு? இந்த வசனத்தின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையின் மேலே அசிவாரம் போடப்பட்டு வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா பாருங்க, வசனத்தின்படி ஒரு மனுஷன் வந்து பாருங்க கேட்டு அதன்படி செய்வான்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வீடு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், என்ன காற்று என்ன மழை என்ன வெள்ளம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. ஆனால் என்ன இவர் சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரர் ஏன் சொல்றாரு? நான் ஜெபம் பண்ணேன், நான் பிசாசை வரட்டினேன், நான் அதை பண்ணேன், ஜெபம் பண்ணேன், எல்லாம் நான் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வசனத்தின்படி கேட்டு செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்றாரு. அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தின்படி நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் கற்பாறையின் மேலே கண்மலையின் மேலே அசிவாரம் போட்டிருக்கிற ஒரு வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அவ்வளோலாம் பாருங்கள், இந்த சென்னையில் இந்த பக்கம் திருநெல்வேலியில் பாருங்கள், நேற்று தினத்தில் சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் நைட்டில் பெஞ்சிருச்சான். என்ன பாவம் இல்லை, 85 சென்டிமீட்டர் மழைங்க, பயங்கரமான ஹெவி ரெயின். ஒரு வருஷத்துக்கு அந்த மாவட்டத்தில் அந்த பாருங்கள் 4-5 டிஸ்ட்ரிக்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மழை பெய்யுமோ அவ்வளோ மழை ஒரே நாள் நைட்டு பெஞ்சிருக்கு. பெஞ்சிச்சுன்னா எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடுனாலும் கஷ்டம்தான். மக்கள் அப்படியே குளத்துக்குள்ளே நம்ம நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பூரா ஏரிக்குள்ளே பிளாட்டை போட்டு விட்டு கட்டி பூரா தண்ணியாக நிற்கிது. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கற்பாறையின் மேலே அசிவாரம் போடுற இடங்கள் எப்படி இருக்குன்னா, எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு பண்ணாலும் என்ன செய்யாது, ஒன்றும் தாங்காது பாருங்கள். அதனால தான் மக்கள் பாருங்கள் கொஞ்சம் அஸ்திவாரம்லாம் போட்டதுனால தான் கொஞ்சம் தப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2வது மாடி 3ஆம் மாடிலாம் போய் உட்காந்துட்டாங்க. ஏதோ எந்த ஒரு சேதம் வராதபடி மக்கள் கடவுள் இந்த மக்களை பார்த்துக்கிட்டார் இல்லையா? அப்போ ஒரு உலக பிரகாரமான பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில அழிவுகளே இவ்வளோ பிரச்சனை உண்டாக்குனா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் போனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் நம்ம வாழ்க்கையில். அதை நம்ம யோசித்தே ஆகணும் இல்லையா? உலகத்தில் பெய்கிற மழை இந்த பெஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோ அழிவுகள் இவ்வளோ பிரச்சனைகள், பாவம் மக்கள்லாம் சாப்பாடு கூட இல்லாமல் அவ்வளோ கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ஆனாலும் நான் சொல்கிறேன், இதுவே இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குனா கர்த்தருடைய இந்த வார்த்தையின்படி செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இருக்குன்னா, இந்த மலையே இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குதுன்னா வசனத்தின்படி செய்யாமல் ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரும் என்பதை நான் பார்க்க முடியாது. அப்போ வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக நாம்
இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு பகுதிக்கு நம்ம போகலாம். அங்கே இதை எப்படி கேட்டதன்படி செய்ய பாருங்கள், நம்ம வந்து ஒருவரும் ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த கேட்டதின்படியே நம்ம என்ன பண்ணணும், செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்கள், இதை பற்றி எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க சீக்கிரமாக. 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே முதல்ல 10 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தாங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமாக மடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க புறப்பட்ட போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோரே கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. நல்ல குனிய 10 பாருங்க, அங்கே வந்து புத்தி உள்ள அந்த 10 பேர் இருக்கிறாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவங்க எப்படி புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் பாருங்க வந்து மணவாளன் வர போகிறாருன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. வந்தோன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, 10 கன்னிகைகளும் 10 பேர் போகிறாங்க. அங்கே 10 பேர் போகிறாங்க. போனால் 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல பாருங்க, தீவெட்டியில் என்ன பண்ணியிருக்குது, நல்ல எண்ணெய் ஊற்றி எரிய வச்சுருக்கிறாங்க. 10 பேருமே எரிய வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் 5 பேர்கிட்ட என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல எண்ணெயை வாங்கி சேமித்து வச்சுக்கிட்டாங்க. சேமிப்பு ரொம்ப முக்கியமாக இல்லையா? எத்தனை பேர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க கேட்டால் இன்னைக்கு யாரோ சொன்னாங்களே, ஏதோ ஒன்று கேட்டேன் அதுக்கு ஏதோ ஆன்சர் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், பேங்க் அக்கௌண்ட் இல்லாத சீக்கிரம் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஏதாவது சேமிக்க கற்றுக்குங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த புத்தி உள்ள விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, சேமித்து வச்சுக்கிட்டாங்க. 5 பேர் யாருன்னா வாங்கி வச்சாச்சு. என்ன பண்ணுவாங்க பாருங்கள், சேமித்து போட்டுறது நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னும் 5 பேர் என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார், தீவெட்டியை பிடிச்சிட்டு உள்ளே ஓடிடலாம் அப்படின்னு அப்படியே இருக்காங்க. இப்போ இந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், மணவாளன் போகிறாரு அப்படின்ன உடனே பாருங்கள், தீவெட்டி அணைகிறதுக்கு அணைகிற அந்த கண்டிஷனில் போகும்போது அந்த புத்தியில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் இந்த புத்தியில் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எண்ணெயை கொடுங்க, அவங்க கொஞ்சம் பாதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே புத்திசாலி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எண்ணெயை கொடுத்தோன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் பத்தாமல் போயிடும், அதனால் நீங்கள் போய் எங்கே போங்க, விற்கிறவங்கள்ட்ட போங்க, விற்கிறவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, போய் அங்கே போய் வாங்கிக்கங்கன்றாங்க. இவங்க போகிற நேரத்தில் பார்த்து யார் வந்துட்டா, மணவாளன் வேற வந்துட்டார். இப்போ நல்லா கவனிங்களேன், இவங்க என்ன செஞ்சாங்க, 5 பேர் என்ன செஞ்சாங்க, வாங்கி முன்னாலேயே சேமித்து வச்சுக்கிட்டாங்க. எண்ணெயை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, சேமித்து வச்சுக்கிட்டாங்க. 5 பேர் என்ன பண்ணலைன்னா சேமித்து வைக்கலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சேமித்து வைத்தவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே அந்த கல்யாண வீட்டில் பாருங்கள், வேறு சொல்லுது 9ஆம் வசனத்தில், புத்தி உள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடியால் நீங்கள் விற்கிற ஒரு இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போகிற போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, ஆயத்தமாக இருந்தவர்கள். அப்போ எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், புத்தி உள்ளவர்களாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எப்படி புத்தி உள்ளவராக நடக்கணும், ஆண்டோடைய வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த அன்பிலே நடந்து கொள்ளக்கூடியவர்களைத்தான் வேதம் சொல்லுது புத்தி உள்ளவர்கள். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் வாங்கி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சேமித்து வச்சுட்டாங்க. வச்சதுனால தான் அவங்களுக்கு என்னென்ன தைரியமாக எப்போ மனவளன் வரட்டும் அதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்றாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பயம், ஐயோ என்ன நடக்குமோ, என்ன ஆக போதோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, புத்தி உள்ளவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க ஏற்கனவே புத்திசாலி. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இருக்கிறது அப்படின்னால நீங்கள் போய் விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரேதான். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த அந்த 14 பாருங்கள், பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். கதவு பூட்டப்பட்டுருச்சு. இப்போ சொல்கிறாங்க, காலம் கடந்து போச்சு, நம்ம ஊரில்
அப்படி தான் சொல்லணும். காலம் கடந்து போச்சு. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும் வந்து கேட்குறாங்க. மனவான எதிர்கொள்கிற நேரத்தில் இவங்க விற்கிறவங்கள்ட்ட போயிட்டாங்க. அதாவது எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு சொல்லி ஒரு அறிவு புத்தி வேணும். நல்லா தெரிஞ்சுங்க. எந்த நேரத்தில் எதை செய்யணும், அதுக்கு பேர் தான் ஞானம். எந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்கணும், ரொம்ப கரெக்ட் டிசிஷன் எடுக்கணும். எடுத்து தப்பான டிசிஷன் நம்ம எடுத்தோம்னா அது தப்பான முடிவுகளை ஏற்படுத்தி விடும் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள் சொல்கிறார், இவங்க தப்பான ஒரு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னென்னா வரும்போதே என்ன கொண்டு வரல, வரும்போதே இவங்க என்ன கொண்டு வரல, எண்ணெயை கொண்டு வரல. ஆனால் வரும்போதே எண்ணெயை கொண்டு வந்த அந்த புத்தி உள்ளவங்க அங்கே மணவாளனுடைய அந்த என்னது அந்த அந்த அவருடைய வருகையில் போய் பிரவேசித்தாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் இவரை எதிர்கொள்கிற நேரத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வாங்குறதுக்கு போயிட்டாங்க. கடைசி என்னாச்சுன்னா, பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்கிறாரு, எங்க கதவு அடைக்கப்பட்டுருச்சு. அடைக்கப்பட்ட நேரத்தில் இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நான் என்ன பண்ணல, அறியலைன்றார். வாங்க போனது தப்பா? சரிதான். எந்த நாட்களில் வாங்கணுமோ அந்த நாட்களில் வாங்கணும். எந்த நாட்களில் எதை எதிர்கொள்ளணுமோ அதுக்கு நேற்றாக என்ன பண்ணணுங்க, எதிர்கொள்ளணும். காலங்களை சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ என்னென்னா அன்பில் நீங்கள் நடக்கணும்னாவே என்னதுன்னா ஆண்டோடைய வசனத்தின்படி கேட்டு செய்யும் போது தான் நம்ம என்ன பண்ண விடுறோம், நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். குறிப்பாக அந்த புத்தி உள்ள அந்த பாருங்கள், அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, போய் பிரவேசித்தார்கள். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா ஆண்டவருடைய வருகைக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போதும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தவறான ஆலோசனைகளை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொல்கிறேன், தேவண்டபிள்ளை நான் சொல்கிறேன், தவறான ஆலோசனைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்முடைய எதிர்காலங்களை ஸ்பாயில் பண்ணிடும், அழிச்சு போட்டுரும். ஏன்னா கடவுள் பாருங்கள் நம்மளை வந்து ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள் வந்து வழி நடத்துகிறாரு. ஒருவர் நீங்கள் நல்ல வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பண்ணும்போது எந்த நாளில் எதை செய்யணுன்றது தீர்மானித்து ஆண்டோட நல்லா ஜெபம் பண்ணி கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகுன்னா, சில நேரங்களில் சில கஷ்டங்கள் தான், சில நேரங்களில் சில கஷ்டங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து புத்தி உள்ளவர்களுக்கு இன்னும் ரொம்ப வந்து புத்தி உள்ளவங்க போய் அங்கே மணவாளன் வரும்போது ஒரு கேன் நிறையா வெறும் தீவட்டியை மட்டும் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஒரு பெரிய கேனை தூக்கிட்டு போனால் எப்படி இருந்திருக்கும், நீ யோசித்து பாருங்கள். தீவட்டி முடிச்சாவே போதும். ஆனால் ஒரு 10 லிட்டர் நிறைய ஒரு கேனை தூக்கிட்டு திருத்துட்டு போனால் அது எவ்வளோ வெயிட்டாக தானே இருக்கும். ஆனாலும் அந்த கஷ்டங்களை அந்த நேரங்களை அனுபவித்தார்கள் அவர்கள். ஆனால் இந்த மற்ற 5 கன்னிகள் இருக்கிறாங்களே அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கலை. அதனால் என்னாச்சுன்னா அவங்களால உள்ளுக்கு என்ன பண்ணலை, பிரவேசிக்க முடியவில்லை. அவர் சொல்கிறாரு, உங்களை அறியேன் அப்படின்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி கேட்டு நான் அந்த அன்பின்படி நம்ம வாழாமல் போயிட்டோன்னா அவர் என்ன சொல்வார்னா, உங்களை நான் எனக்கு தெரியாதேன்னு சொல்லிடுவாராம். அப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற தேவண்டபிள்ளையிலே தேவ அன்பிலே நாம் நடக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், வசனத்தின்படி கேட்டு நாம் செய்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போதுமே கடவுளுடைய சில திட்டங்களையும் சித்தத்தையும் சில நேரங்களையும் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக வந்துடுன்றலாம் சான்ஸே கிடையாது. எல்லாம் ப்ராப்ளமாகவே கூட இருக்கும். சில நேரங்களில் பயங்கரமான பிரச்சனைலாம் வரும், பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரும். வந்தாலும் கூட அதையும் என்ன பண்ணுறோம், எதிர்கொள்கிறோம். அப்போ புத்தியுள்ள மக்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் வியாபாரங்கள் தொழில் எல்லாமே பண்ணுறீங்க, பண்ணும்போது கூட நான் சொல்கிறேன், அந்த தேவ அன்பிலே நீங்கள் நடக்கும்படி தீர்மானியுங்கள். தீர்மானிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புத்தியுள்ள மக்களைப் போல புத்தியுள்ளவர்களைப் போல எப்போதும் எதுக்கு ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருங்க. அதை கேட்டு செய்யணும். ஆண்டவர் சொல்கிறாரா செய்வோம். அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது அதனுடைய பலன் இன்னைக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் எதிர்காலத்தினுடைய பலன் மிக பெரியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது பாருங்கள், இங்கே வந்து சொல்கிறாரு, புத்தி இல்லாதவர்கள் கடைசி உள்ளே பிரவேசிக்க முடியல. புத்தி இல்லாமல் போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், புத்தி உள்ளவர்கள் என்னாலும் என்ன பண்ணுறாங்க, கத்தால் ஆசிரியப்பட்டு கொண்டே வர்றாங்க, வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்கிறேன், அந்த புத்தி உள்ள ஜனங்களைப் போல நம்ம அந்த 5 பேரை மாதிரி இன்றைக்கும் தேவ அன்பிலே நடக்கும்படி தீர்மானிக்க வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்னொரு ஒரு பகுதிக்கு நம்ம போவோம். அதில் வந்து 24ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம போகலாம். 24லேருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம போவோம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடின மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாய்
என்று அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உனக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரராகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், ஏற்கனவே நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், நிறையா தெரியும். ஒரு ஆளுக்கு 5 தாளந்தையும், ஒரு ஆளுக்கு என்னது 2 தாளந்தையும், ஒரு ஆளுக்கு 1 தாளந்தையும் ஒரு பெரிய முதலாளி கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு வர்றேன், ஊருக்கு போனோம், ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப வருவேன், வரும்போது இதை நீ என்ன பண்ணணும், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்துட்டு போனால் 5 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணுறான், போய் இன்னொரு 5 தாளந்தை என்ன பண்ணுறான், சம்பாதிக்கிறான். அவன் என்ன மாதிரி வேலை செஞ்சுருப்பான்றீங்க, வேலை செய்கிற எவ்வளோ கஷ்டம். ஒருத்தர் 5 தாளந்தை கொடுத்துருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 2 தாளந்தை கொடுத்துருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 1 தாளந்தை கொடுத்துருக்கு. இப்போ அந்த 5 தாளந்து வாங்கினவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற ரீதியில் வேலை செய்யணும். இப்போ என்ன பண்ணணும்னா 5 தாளந்தை வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, 5 தாளந்தை வாங்கினவங்க 5 தாளந்தை சம்பாதிச்சாங்க. 2 தாளந்தை வாங்கினவரே அவரும் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணாரு, அவர் 2 சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் 1 தாளந்தை வாங்கினாலுக்கு புத்தி இல்லை. அந்த புத்தி இல்லாத 5 கண்ணியமாக தான். அதுவும் என்னாச்சுன்னா போய் குழியை நோண்டி அவருடைய பொஞ்சாதியுடைய சேலையை கொஞ்சம் கிழிச்சு என்ன பண்ணார், முடிஞ்சு மண்ணுக்குள்ளே போச்சுட்டார். திரும்ப அந்த முதலாளி வர்றாரு, வந்து கேட்குறாரு, எல்லாரும் கேட்குறாரு, 5 தாளந்தான் வாங்கினேன், இன்னொரு 5 தாளந்தோட வந்துட்டான். 2 தாளந்தான் வாங்கினமே இன்னொரு 2 தாளந்தோட வர்றான். 1 தாளந்தான் வாங்கினேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீர் வந்து என்னது தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும் நான் அறிவேன். எப்படிப்பட்ட ஒரு தப்பான என்ன வச்சுருக்கான் பாருங்க. முதல் நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளையிலே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். உங்களுடைய கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளை குறித்து, பாஸ்டர் குறித்து, அவருடைய குடும்பங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லைன்னா அங்கே என்ன ஆயிரும்னா தப்பான சில தீர்மானங்கள் நம்ம எடுத்துருவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போய் வந்து பாருங்க, அந்த அந்த 1 தாளந்தை வாங்கினு சொல்கிறான், நீர் வந்து தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் அடுத்தவங்களாம் நீ ஆட்டை போட்டுருவீங்கன்றான். என்ன ஒரு அநியாயம் இல்லை? நீங்களே எடுத்துங்க, நீங்கள் நல்ல உணவு தெரிஞ்சுங்க. தெளிக்காத இடத்துல நீங்கள் என்ன விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னு சொன்னால், எங்கள் ஊரில் மதுரையில் பாருங்கள், நான் இங்கே பெரம்பலூருக்கு வந்த டைமில் அந்த இந்த நெல் கட்டுகளை வந்து அறுத்து அப்படியே வச்சுருந்தாங்க, கட்டுக்கட்டாக கட்டிருச்சு. 98 நான் வரும்போது ரோட்டில் பஸ்ஸில் வரும் பார்த்துட்டே வரேன். நான் பார்த்தேன், ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. என்னடா நெல் கட்டுகளை வந்து கட்டி வச்சுருக்கானேன்னு கேட்டேன். ஒரு ஆள் கேட்டேன், ஒரு விவசாயி கேட்டேன், எங்கே இது எப்போங்க எடுத்துகிட்டு போவான்னு கேட்டேன். அது ஒரு வாரம் ஆகும் சார் அப்படின்னு. எங்கள் ஊரில் விளைஞ்சிருக்க கதிரவே காலையில் 4 மணிக்கோ 1 மணிக்கோ போய் சாக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு டீம் இருக்குங்க எங்கள் ஊரில் மதுரையில், செம டீம் அது. அதுக்காகவே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் வந்து கதிர் காவல்னு ஒன்று போவாங்க, பெரிய கம்பு வேல் கம்பெல்லாம் வச்சுருப்பாங்க, கையில் அருவாலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது நைட்லேயே போயிடுவாங்க, படுக்கிறதுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த விளைச்சல் வர்ற அந்த தை மாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் அப்படியே நிற்கும், அங்கேயே அப்படியே கசக்கி 10 மூட்டை சேர்த்துருவான். இதுக்காகவே பாருங்கள், ஒரு 10-20 பேர் நைட்டில் பாருங்கள் கதிர் காவல் மதுரையில் இன்றைக்கி இருக்குது. இந்த டைமில் விவசாயம் பண்ணுறவங்க நான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கையில் பெரிய பெரிய ஆயுதங்களோட போய் உட்காந்துருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கதிர்காவல் காக்கிற ஆள் மாதிரி கிடையாது, அப்படியே நிற்கிற இடத்துல ஆட்டை போடுறப்போ அந்த கசை எடுத்துகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி எழுதுறாங்க. அதுக்கு தான் அந்த கதையை சொல்கிறேன். நீர் என்னது விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், எப்படி பார்த்தீங்களா, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் தெளிக்கிறாங்க. அப்படியே என்ன தெளிக்கிறாங்க, முத்து சோளத்தை தெளிக்கிறாங்க. கேட்டால் நம்மளே சொல்கிறாங்க, முத்து சோளம் தெளிச்சிருக்கிறேன்றாங்க. அங்கேருந்து அந்த இதெல்லாம் வருது. என்ன சொல்கிறாங்க, தெளிக்காத இடத்துல நீர் என்னது சேர்க்கிறவர், அடுத்தவங்க வச்சுருக்கிறோம்னா நீங்கள் எடுத்து ஆட்டை போட்டு போயிருவீங்கன்றாங்க. எங்கள் ஒரு முதலாளியை கொடுத்து நல்ல எண்ணம் வேணாமா, முதலாளி மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வேணாமா? நான் சொல்கிறேங்க, நல்ல எண்ணம் இருக்கும்போது தான் அங்கே என்ன ஆகுனா அந்த நல்ல காரியங்களை செய்யன்ற எண்ணமே ஏற்படும். பிசாசு இருக்கிறானே, அவன் வந்து என்ன பண்ணிடுறான் பாருங்கள், நல்லவங்க மேலே வந்து தப்பான எண்ணத்தை உண்டாக்கிடுவான், தப்பான எண்ணவங்க மேலே வந்து நல்ல எண்ணத்தை உண்டாக்கி விட்டுருவான். பெரிய பிசாசு, ஒரு கோல்மால் பாட்டி. அப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒரு நல்ல ஒரு முதலாளி அவர், அந்த முதலாளியை போய் என்ன சொல்கிறான், நீர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னு சொல்லி கடைசி என்ன பண்ணான், போய் குழியை நோண்டி உள்ளே போச்சு வச்சுட்டான். பணத்தை போய் போச்சு வச்சுட்டான் பாருங்கள். புதைச்சி வச்சுட்டு சொல்கிறான் பாருங்கள். இப்படி சொன்னோன்னே அவர் பாருங்கள், ஓனருக்கு அவர் அறிவு எப்பயுமே இருக்கும். எப்பயுமே பாருங்கள், ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு அவங்கள விட அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை விட கொஞ்சம் அறிவு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு ரீதியில் இருக்கும், ஏதோ அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க, நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க.
அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் தெளிக்காத இடத்துல சேர்க்குறாள், நான் திருட்டு பயின்றேன், சரி. நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன்னு சொல்கிறேன், அடுத்து என் பக்கத்துக்கு காட்டுக்காரெல்லாம் ஆட்டையை போகிறான்னு சொல்கிறேன், சரி அதையும் கூட ஏற்றுக்குவான். சரி, ஏன் பணத்தை எதுக்கு நீ வந்து உள்ளே போய் போச்சு வச்ச? நீ அதை என்ன பண்ணியிருக்கணும்? கொண்டு போய் ஒழுங்காக போய் பேங்க்கில் போட்டுருக்கணும், போட்டுக்கூடாதா? காசுக்காரர் வசத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? நீ போட்டிருந்தீங்கன்னா நான் திரும்ப வரும்போது வட்டியோட எடுத்துருப்பனே. எனக்கு ஒன்றும் 5க்கு 10 வேணாம், 2க்கு 4 வேணாம், நான் கொடுத்த பணத்துக்கு ஏதாவது ஒரு வட்டி வரும் இல்லையாப்பா, அதே கொடுக்கலன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன்ட்ட இருந்து பிடிங்கி கொண்டு போய் என்ன பண்ணார்? நேரா 10 தாளந்தோட போய் கொடுத்துட்டார். எப்படி பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் பாருங்க, இல்லாதவன் என்ன செய்யுமா? உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவன் இல்லாதவன் கிடையாது. அதாவது கொடுத்ததை அவனால் வந்தது என்ன பண்ண முடியல, பராமரிக்க தெரியல, அப்படிப்பட்ட ஆட்கள். அப்போ என்ன பாருங்க, நான் இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கன்னா, நாம் புத்தியுள்ள மக்களாக இருக்க மட்டுமல்லாமல் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எப்படி பாருங்க அப்படின்னா, இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளை பார்க்கும் போதும், இந்த புத்தி உள்ள 2 5 தாளந்தும் 10 தாளம் வாங்கின மனுஷன மாதிரியும் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாகவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், எதிர்காலத்தை வந்து தீர்மானம் பண்ணுது. அந்த 5 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான், 2 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 2 தாளந்தை சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைச்சி வைத்ததுனால உள்ளதையும் பிடிங்கி யார்கிட்ட கொடுத்தாச்சுப்பா? 10 தாளந்துக்காரன்ட்ட கொடுத்துறான். அப்போ நம்ம எப்படின்னா, இந்த தேவ அன்புல நடக்கும்போது கேட்டு அதன்படி செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும். அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, செய்கிறத மட்டும் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை, செய்கிறதோட விட்டுறாங்க. செய்கிறதோடு கூட விசுவாசத்தில் செய்யுங்க. எதை செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்யுங்க. எப்போதுமே தேவ அன்பு நம்மளை ஒரு சில காரியங்களை செய்ய வைக்கும். ஊழியங்களையும் நீங்கள் வந்து அநேகர் கொடுக்குறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஊழியங்களை போய் செய்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜனங்கள் போய் இவ்வளோ தொலைவில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்களே. ஏன்னா நான் அலைஞ்சிருக்கிறேன், எவ்வளோ அலைஞ்சிருக்கேன். இந்த சண்டே ஸ்கூலுக்காக 4 சண்டே ஸ்கூல் எடுப்பேன் நான். 4 சண்டே ஸ்கூலையும் எடுத்து 4 சண்டே ஸ்கூலையும் கொண்டு போய் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்குறது. அந்த நாட்டில் என்கிட்ட காசு வேறு இருக்காது, வருஷம் முழுதும் நான் சேர்த்து வச்சுருப்பேன். பாரு, அந்த நாட்டில் வேலைக்கு கூட நான் போல, சும்மா ஏதாவது காசு கிடைக்கிற சேர்த்து வச்சுருப்பேன். ஒரு 300 400 சேர்த்து வச்சுருப்பேன். எனக்கு சட்டம் கூட எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக செலவழிச்சிருவேன். கடைசி எல்லாத்தையும் செலவழிச்சு நான் மட்டும் உட்காந்துருப்பேன். பாருங்கள், நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வருஷம் நீங்கள் தான் சட்டை பேண்ட்லாம் வாங்கி கொடுக்கணும். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கூட இந்த தேவ அன்பிலே ஒவ்வொருவரும் நடக்கும்படி தீர்மானியுங்கள். சில நேரங்களில் சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சில காரியங்களை செய்யும்போது அநேக தவறான ஆலோசனைகள் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நம்ம செஞ்சிட்ருப்போம், அப்படிலாம் போயிடாங்க. நான் சொல்கிறேன், கடவுளுடைய நல்ல அந்த அன்புக்கு நேராய், அவருடைய திட்டம் சித்தத்துக்கு நேராய், அவர் நம்மளை வழிநடத்துகிறதுக்கு நேராய் அந்த தேவ அன்பிலே நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற கல்வாரி இரத்தத்தை மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் மேலே நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வசனத்தின்படி கேட்டு அதை செய்யக்கூடிய மக்களாய், அந்த புத்தியுள்ள கர்த்தாவே, அந்த கன்னியை போல, அந்த புத்தியுள்ள அந்த தாளந்தை வாங்கின, அந்த 5 தாளந்தை வாங்கின, 10 தாளந்தை வாங்கின மனுஷர்களைப் போல இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரது தாளந்துகள், அந்த ஆசீர்வாதங்களை அதை பெருக்கக்கூடியவர்களாய், அதில் இன்னும் வளரக்கூடியவர்களாய், இந்த தேவான்பிலே நடக்கக்கூடியவர்களாய் எங்களை ஒருவர் மாற்றுவீராக. உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் கர்த்தாவே நாளை அருகாமையில் இருக்கிறோம். நாங்கள் உடைய தேவ அன்பை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய இருதயங்களில் நீ பிறந்திருக்கிறீர். இன்னும் கூட தேவனே, அநேகருடைய இருதயங்களில் பிறக்க வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நம்முடைய தேவ அன்பை இன்னும் அதிகமாய் எங்களை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய அறிவும் எங்களுக்கு தெரிஞ்ச படிப்பும் அறிவும் ஆண்டவரே, அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் நம்முடைய அன்பு அது எல்லையில்லாதது. ஆண்டவரே, அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அப்படி செய்தபடியால் உங்களுக்கு நன்றி. உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.